ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, ஒரு வெப் பேஜில் நம்ம ஒரு எலமெண்ட்டை வியூ பண்ணுறோம்ல, அது எந்த மாதிரி வியூ ஆகுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்துட்டு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹெட்டிங் டேக் கொடுக்குறோம். ஹெட்டிங் டேக்கோட டிஃபால்ட் பிஹேவியர் வந்துட்டு பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ அதை நம்ம டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி மூலிமா இன்லைன் எலமெண்ட்டாவோ இல்லை இன்லைன் பிளாக் எலமெண்ட்டாவோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டோட டிஃபால்ட் பிஹேவியரை வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி மூலிமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ நான் ஒரு ஹெட்டிங் டேக் ஒன்று போட்டுக்கிறேன். ஒரு ஹெட்டிங் 1 இதுக்கு வந்துட்டு ஒரு 1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு நான் ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு ஹெட்டிங் 1 வந்து டிஸ்ப்ளே ஆகிருச்சு. இது நான் வந்துட்டு எந்த இதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு 1 மட்டும் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த எலமெண்ட் வந்து அந்த வெப் பேஜோட ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஆக்சுவலி கண்டென்ட் வந்து இவ்வளோ தான், ஆனால் அந்த ஃபுல் வித்தையுமே எடுத்துக்குதுல்ல, அதான் வந்துட்டு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். இப்போ இது கீழே வந்துட்டு நான் இன்னொரு எலமெண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு 3 எலமெண்ட்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 4 எலமெண்ட்டுமே டிஸ்ப்ளே ஆகிருச்சு. 4 எலமெண்ட்டுமே 1 பை 1 டிஸ்ப்ளே ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி 1 பை 1 டிஸ்ப்ளே ஆகிறது தான் வந்துட்டு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கும். கண்டென்ட் சின்னதாக இருந்தாலும் அந்த பேஜோட ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கிறது தான் வந்துட்டு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வர கண்டென்ட்டுக்கு ஸ்பேஸ் விடுவோம் அப்படின்னா இது பண்ணாது. ஜஸ்ட் ஒரு ஃபுல் வித் ஒரு பேஜோட ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கிறது தான் வந்துட்டு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். ஓகே, இது டிஃபால்ட் பிஹேவியர் ஹெட்டிங்கோடது. இப்போ இதுக்கே வந்துட்டு நான் ஒரு ஸ்டைல் டேக்ல இன்லைன் எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஹெட்டிங் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். இப்போ டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிட்டு இன்லைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு அந்த கண்டென்ட் எவ்வளவோ அதுக்கான ஸ்பேஸை மட்டும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வர கண்டென்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருச்சு. ஓகேவா? இதான் வந்துட்டு இன்லைன் எலமெண்ட்ஸ். ஒரு கண்டென்ட்டோட ஸ்பேஸ் எவ்வளவோ அதை மட்டும் ஆக்குபை பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுறது தான் இன்லைன் எலமெண்ட்ஸ். ஓகே, பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் வந்துட்டு 1 பை 1 டிஸ்ப்ளே ஆகுச்சுல, இன்லைன் எலமெண்ட்ஸ் வந்துட்டு சைட் பை சைடாக டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, அதுக்கான கண்டென்ட்கான ஸ்பேஸை மட்டும் எடுத்துட்டு அடுத்த கண்டென்ட்டை பக்கத்தில் எடுத்துக்கும். இதான் வந்துட்டு இன்லைன் எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கே வந்துட்டு நம்ம வித் அண்ட் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, வித் கொடுக்குறேன். வித் ஒரு 50 பிக்சல் வித் கொடுக்குறேன். அப்புறம் ஹைட் ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ஹைட் அண்ட் வித் கொடுத்துட்டேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஹைட் அண்ட் வித் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஏன்னா வந்து இன்லைன் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும் போது நம்மளால் ஹைட் அண்ட் வித் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த எலமெண்ட்டோட கண்டென்ட் ஸ்பேஸ் எவ்வளவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு விட்டுரும். அதுக்கு ஒரு ஹைட் அண்ட் வித் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இப்போது இதிலே வந்துட்டு நான் இன்லைன் பிளாக்குன்னு கொடுக்குறேன். ஓகே, இன்லைன் பிளாக்குன்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ ஹைட் அண்ட் வித் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு கண்டென்ட்டுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கும், நெக்ஸ்ட் கண்டென்ட்க்கும் ஸ்பேஸ் கொடுக்கும். அதுக்கு நம்ம ஹைட் அண்ட் வித் அட்ஜஸ்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அதான் வந்துட்டு இன்லைன் பிளாக். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டு அலைனும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்ப்ளே வந்துட்டு எனக்கு வியூ ஆக வேண்டாம். ஜஸ்ட் எனக்கு இப்போது இதுக்கு மட்டும் நான் ஹெட்டிங் 3ன்னு கொடுக்குறேன். ஹெட்டிங் 3ன்னு கொடுத்துட்டேன். இது வந்து இதை மட்டும் எனக்கு ஹெட்டிங் 3ன்னு சேஞ்ச் பண்ணதுனால இது மட்டும் பிளாக் லெவல் எலமெண்ட்டாக சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இது மட்டும் பாருங்கள், பிளாக் லெவல் எலமெண்ட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இதுக்கு நான் 2, 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேணா. இப்போ ஹெட்டிங் 3 மட்டும் பிளாக் லெவல் எலமெண்ட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ ஹெட்டிங் 3 மட்டும் நான் ஹைட் பண்ணுறேன். ஓகே, டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியில் நன் பண்ணுறேன். ஹெட்டிங் 3 கொடுத்துட்டு அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இதை மட்டும் நன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ 1, 2, 4 அந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி 1, 2, 4ன்னு வந்துருச்சு. அந்த 3 மட்டும் எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. அதாவது டெலீட் ஆன மாதிரி கணக்கு. அதுக்கான ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்காது. 1, 2, 4 மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். 3 வந்துட்டு லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும். இப்போ இதுக்கே வந்துட்டு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி நன் கொடுக்காம விசிபிலிட்டி ஹிடன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வியூ பண்ணும் போது ஹெட்டிங் 3 வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகியிருந்துச்சுல. ஸோ அதுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு எனக்கு ஹெட்டிங் 4 வந்துட்டு கீழே டிஸ்ப்ளே ஆகியிருக்கு, 4th எலமெண்ட்டு. ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு அந்த எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இருக்குது, அது ஹைட் ஆகியிருக்கு. ஸோ அது வந்தால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு விசிபிலிட்டி ஹிடன்.
இதே டிஸ்ப்ளே நன் குடுத்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கன்டென்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்பேஸுமே விடாது. ஓகே. ஹிடன் மட்டும் ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் விடும். ஓகேவா? ஸோ, இதுல இன்னும் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அண்ட் டிஸ்ப்ளே கிரிட்ன்னு சொல்லி இருக்கு. இது 2மே வந்து பெரிய டாபிக்கு. அப்கமிங் வீடியோஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஒரு எலிமெண்ட்டோட ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கிச்சுன்னா, அது பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸு. அந்த எலிமெண்ட்டோட ஸ்பேஸ மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா, அது வந்து இன்லைன் எலிமெண்ட்ஸு. அந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்குலயே எனக்கு ஹைட் அண்ட் விட்த் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, இன்லைன் பிளாக் எலிமெண்ட்ஸு. ஓகே. அந்த எலிமெண்ட் எனக்கு காட்டவே வேண்டாம் அப்டின்னா, டிஸ்ப்ளே நன். ஸோ, அது எனக்கு ஹைட் ஆனா போதும். அதுக்கான ஸ்பேஸ் வேணும்னா, விசிபிலிட்டி ஹிடன். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டீஸ் இன் சிஎஸ்எஸ். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பொசிஷன் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.